ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓப்பன் ஹை ஓப்பன் லோ இதனுடைய ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இதை மார்க்கெட்டில் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். சப்போஸ் அது ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணுங்கள். நியர்லி 4000 மெம்பர் இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய குரூப். சரிங்களா? ஓகே. இந்த ஓப்பன் ஹை ஓப்பன் லோ இது நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம மார்க்கெட்டில் செக் பண்ணச்ச நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது பிரேக் அவுட் ஆகி போயிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஓப்பன் ஹை ஓப்பன் லோ அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நான் இங்கே டே கேண்டலோட டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். பை சைட் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறதுல மேஜராக எப்படி இருக்கும்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா செக் பண்ணாலே போதுங்க. பாருங்கள், இருக்கிற எல்லாமே ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கிற எல்லாமே ப்ராஃபிட் ஹியூஜாக கொடுத்துருக்கு. சரிங்களா? இது எல்லாமே பாருங்கள் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன அப்படிங்கிறத நான் விளக்கமாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. சரிங்களா? இன்றைக்கி அந்தோனி அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அதனுடைய விலை ₹100. சரிங்களா? மார்னிங் ஓப்பன் ஆகச்ச இதனுடைய ஓப்பன் ப்ரைஸும் ஹையும் லோவும் மூணுமே என்னவா இருக்கும்? சேமாக இருக்கும். இப்போது இந்த ஸ்டாக்கை நிறைய பேர், இந்த அந்தோனிங்கிற ஸ்டாக்கில் நிறைய பேர் பை பண்ணால் என்ன ஆகும்? இந்த ₹100ங்கிறது மேலே ஏறும். ஏன்னா மார்க்கெட்டோட டெப்த்து, ஒரு ஷேரை நீங்கள் தொடர்ந்து பை பண்ணால் அந்த ஷேர் மேலே ஏறும், தொடர்ந்து செல் பண்ணால் அந்த ஷேர் கீழே இறங்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பை பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? 100லேருந்து 102 போயிடும். அப்போ ஹை மேலே போயிடும். ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கணும். சேம்னா சேம் 100.25 அப்படின்னா ரெண்டுமே 100.25 இப்படி சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பை சைட் போகலாம். ஏன்னா உள்ள பையர் வந்துட்டாங்க. அதே செல்லுக்கு உள்ட்டா. இப்போ இந்த 100 கீழே இறங்கிட்டு நிறைய செல் பண்ண என்ன ஆகும்? லோ கீழே இறங்கிடும், 98ன்னு மார்க் ஆயிரும். அப்போ ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தால் செல் சைட் ட்ரை பண்ணும். இதை மார்க்கெட்டில் அப்ளை பண்ணும்போது சின்ன டவுட் வரும். இதை 2 இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்று, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே செக் பண்ணி பண்ணுறது. சரிங்களா? இது நெக்ஸ்ட்டு 50 நெஃப்டி 50 பண்ணலாம். ஆனால் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயே சூப்பராக பண்ணலாம். சரிங்களா? ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு 3 விஷயத்தை மட்டும் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், நீங்கள் பை சைட் போகணுமா செல் சைட் போகணுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக டிசைட் பண்ணிடுங்க. சரிங்களா? நீங்கள் பை சைட் போகிறீங்க. ஏன் அப்படின்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயே தெரிஞ்சிருச்சு நமக்கு அட்வான்ஸாக நிறைய கம்பெனிஸ் இருக்குது. சரிங்களா? 39 கம்பெனி பாசிட்டிவில் இருக்குது. இப்படி வரும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் இருக்கிறதுல நமக்கு தெரியாது. சரிங்களா? இங்கே பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 2 விஷயத்தை மட்டும் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங்கே இந்த மாதிரி 2%, அதாவது 2%, 3%ன்னு இந்த சேஞ்சில் ஏறி இருக்கும். அந்த ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2%க்கு கீழே இருக்கணும். ஏன் அப்படின்னா 2%க்கு கீழே எடுக்கும்போது தான் இந்த மாதிரி டே கேண்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்காது ப்ரீவியஸ் டேயை. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த ஸ்டாக் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணும். அப்படி ஆட் பண்ணக்கூடிய ஸ்டாக் மோர் தென் ₹1000 மேலே இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா ₹1000 மேலே இருக்க ஸ்டாக் தான் ஃப்ளக்சுவேஷன் நல்லாயிருக்கும். இது ஒரு நுட்பமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்களாம் ரீட்டைல் ட்ரேடர், இனிஷியலாக உள்ளே வரும்போது உங்கள் ஸ்டாக் செலெக்ஷன் எவ்வளோ இருக்கும்? 277, 655 இப்படி. ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்கும். இவங்களுக்கு மார்க்கெட்டை செக் பண்ண தெரியாது. சரிங்களா? ஜென்ரலாக இனிஷியலாக வரும்போது நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படி தான். என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் கேட்கச்சா இவங்க சொல்லும்போது நான் ₹500 ஸ்டாக் ₹400 ஸ்டாக் தான் சொல்லியிருக்காங்க. யாருமே 1000க்கு மேலேன்னு சொல்லலை. எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. சரிங்களா? அதனால் உங்களுக்கு மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய நாட்களில் அதை மாற்றிக்கங்க. ஏன் அப்படின்னா இந்த ₹600 ஸ்டாக் 1% மூவ் ஆகுது அப்படின்னா ₹6, அதாவது ₹6 மேலே ஏறி இறங்கும் 1% அப்படின்னா. இந்த 2000 ஸ்டாக்னா ₹20 போயிட்டு கீழே இறங்கும் 1% அப்படின்னா. ஸோ ஃப்ளக்சுவேஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொன்று, ப்ராப்பரான ட்ரேடர் எல்லாருமே எங்கே வருவான்? ஏன்னா நிறைய அமௌண்ட் கையில் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்க எல்லாருமே இதில் வருவாங்க. நீங்களும் ப்ராப்பராக ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இதில் ட்ரேட் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இந்த மாதிரி ஆட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஆட் பண்ணிவிட்டு இதில் ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி மட்டும் இப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். இது எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம்.
இல்லை இது ஒரு மெத்தட். சரிங்களா, இந்த மாதிரி நல்ல ஸ்டாக், ரொம்ப ஸ்டாக் வேணாம், ஒரு 10 ஸ்டாக் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில். ஏன்னா ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து இங்கே பார்த்துட்டிங்கன்னா 44, அதை 0.44 அப்படி லோவாக இருக்குது, ரொம்ப வேணாம். ஏன்னா 0.5க்கு மேலே இருக்கணும், இதுக்கு மேலே இருக்கணும், 0.50க்கு மேலே இருக்கணும், 2% கீழே இருக்கணும். அதில் 1000 ருபீஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5-6 ஸ்டாக் தான் கிடைக்கும். சரிங்களா, அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நேராக வந்துட்டு சரிங்களா செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள், கீழே 4 சார்ட்டுன்னு இருக்கும். இதுலேயும் நீங்கள் ஸ்டாக்கை ஆட் பண்ணிவிட்டு வியூ கொடுத்தீங்கன்னா ஒரே சார்ட்டில் சரிங்களா உங்களுக்கு இந்த மாதிரி 4 ஸ்டாக்குமே உங்களுக்கு தெரிய வந்துடும். சரிங்களா, சிம்பிளாக பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2 சார்ட் நீங்கள் இமீடியட்டாக ஓப்பன் பண்ணணும். அதாவது மார்க்கெட்டில் வந்துட்டு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் 9, 8, 9, 10க்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, உங்களுக்கு அதில் 2லேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் மேக் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணீங்க அப்படின்னா இல்லை என்ட்ரி எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேயோட பிரேக் அவுட், ப்ரீவியஸ் டேயோட பிரேக் அவுட் வந்துடும். சப்போஸ் சரிங்களா இந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸ் டே பிரேக் அவுட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரி கொடுக்கணும். மிஸ் ஆகிருச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதில் மிஸ் ஆகக்கூடிய கேண்டல், அதாவது அடுத்த ஸ்ட்ராட்டஜி, இதுக்குள்ளே பையர் இருக்காங்களா செல்லர் இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அதுவே கொஞ்சம் பெரிய வேலை தான் நமக்கு. ஸோ இது ப்ரீவியஸ் டேயில் நடந்தது. சரிங்களா, 16ஆம் தேதி. நம்ம இங்கே பார்க்கும்போது 17ஆம் தேதி இந்த பாருங்கள் 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. அடுத்து அந்த 5 மினிட்ஸோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் வரும். இதை பொறுத்த மட்டும் டார்கெட் அப்படின்னா 15 மினிட்ஸில் எக்ஸிட் ஆகிறது நல்லது. சரிங்களா, அடுத்தடுத்த 5 மினிட்ஸ், இது ஒரு 5 மினிட்ஸ், இது ஒரு 5 மினிட்ஸ், இந்த ஒரு 5 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸில் நீங்கள் எக்ஸிட் ஆகிறது எப்போதுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் எப்போதுமே ட்ரேட் எடுக்கச்சா நுட்பமாக கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு 3 கேண்டில் நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும். ட்ரேட் அடிக்கடி எடுக்கிறவங்களுக்கு தெரியும். இதில் நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 2400 என்ட்ரி கொடுத்துருப்பீங்க. ஸோ ஹையை பார்த்தீங்கன்னா 2410. சரிங்களா, 10 பாயிண்ட் என்ன பண்ணலாம், சாலிடாக 15 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு நம்ம இமீடியட்டாக வெளில போயிடலாம். சரிங்களா, உங்களுக்கு 1000 குவான்டிட்டி வாங்குகிற கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா 15 மினிட்ஸில் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 10,000 ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஓப்பன் ஹை லோ மட்டும் வச்சு நீங்கள் ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் தான் ஆவீங்க. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி 3 ஹவர்ஸ் கேண்டில் டைம் ஃப்ரேமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா, நான் நிறைய தருணத்தில் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுறதே இதுதான். ஏன்னா நீங்கள் சும்மா இந்த ஸ்டாக்கை பாருங்களேன், ஒரு நாளைக்கு 3 கேண்டில் வரும். சரிங்களா, சும்மா நீங்கள் செக் பண்ணச்சா பார்த்தா தெரியும். ஸோ இந்த 3 கேண்டில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் டே. ஸோ இந்த 3 கேண்டில்லேருந்து வரும். சரிங்களா, நான் சும்மா மார்க் பண்ணாலே சின்ன சின்ன பிரேக் அவுட் பண்ணாலே ப்ராஃபிட் இருக்கும். இந்த கேண்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 ஹவர் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்குது. இந்த 3 ஹவர் கேண்டில் பிரேக் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்குது. இங்கே பிரேக் அவுட் ஆகலை, இங்கே பிரேக் அவுட் ஆகலை, இங்கே பிரேக் அவுட் ஆகலை, இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு, ப்ராஃபிட் இருக்குது. ஸோ மேஜராக ஓரளவுக்கு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா 3 ஹவர்ஸ் கேண்டில் ரொம்ப பெஸ்ட்டு. சரிங்களா, நிறையா ஃபாலோ பண்ணுங்கள், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எப்போதுமே ட்ரெண்ட் ரொம்ப முக்கியம். சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்போது ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சரிங்களா, ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.